இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் மகேஷ். இந்த ஸ்பேஸ் எக்ஸோடைய விஷயம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. இந்த ஸ்பேஸ் எக்ஸ் சொல்லும் போது இவர் ஆரம்பித்த ஸ்பேஸ் எக்ஸ் ஆகட்டும், இல்லைனா 2008 டெஸ்லாவாகட்டும், இது எல்லாமே ரொம்ப பேங்க்ரப்சியில் போகிற மாதிரி இருந்தது ரிசெஷன் டைமில். ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கூகுள் கூட இந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியும் அதே சமயத்தில் டெஸ்லாவையும் வாங்குற மாதிரியும் பேச்சுவார்த்தைகள் நடந்தது. ஆனால் இலான் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிக்கிறப்போ எனக்கு $100 million நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஆனால் அதை நான் இன்வெஸ்ட் பண்ணும் போது எனக்கு 3 முறை நான் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, அப்படி ட்ரை பண்ணி நான் தோத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா நான் யோசிக்கணும், இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா. ஆனால் ஐ எம் கோயிங் டு ட்ரை அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கியிருக்காரு. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம்ஸ் இருக்குது, என்னென்னா மார்ஸுக்கு போகணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு நாள் நாசாவோட வெப்சைட் போய் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னே அங்கே எதுவுமே பிளானே போடலையே மார்ஸுக்கு போகிறத பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வியந்துட்டுருக்காரு. ஆஹா அப்படியா, சரி நம்ம போகலாம், நம்ம ரஷ்யா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரஷ்யா போயிருக்காரு. அங்கே போய் ஏதாவது நம்மளே கையில் இருக்க காசை போட்டு ஒரு ராக்கெட் வாங்க முடியுமான்னு பார்த்துருக்காரு. நம்மலாம் தீபாவளி ராக்கெட் தான் வாங்கி அப்படின்னு விடுவோம். அவர் ரஷ்யாவில் போய் உண்மையான ராக்கெட்டை வாங்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணி போயிருக்காரு. அங்கே போன ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விலை சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டு விலை எங்கள் வீட்டு விலை ஏகப்பட்ட விலை. ஸோ என்னடா இது இப்படி சொல்கிறானுங்க விலையை கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே வந்திருக்காரு. எங்கே நம்ம யூஎஸ்கே. அவனுக்கு கேட்டால் 15 மில்லியன் ஆகுன்றான், இவனுக்கு கேட்டால் 62 மில்லியன் ஆகுன்றான். என்னடா இது இப்படி அநியாயத்துக்கு விலை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் மைண்டில் வந்திருக்குது. சரி, இப்படி இவ்வளோ விலை இருக்கே, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா, ராக்கெட்டை பற்றி எப்படி இப்போ பில்ட் பண்ணலாம், எப்படி பிளேன் பில்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரிட்டனில் வரும்போது புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சுக்கிட்டே இங்கே யூஎஸில் இங்கேயே அனலைஸ் பண்ணிட்டு ஃபைனல் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த பிரச்சனையே எனக்கு வேணாம், நானே ராக்கெட் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டார். என்னடா விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்கலாம் பார்த்தோன்னே, கவலையப்படாத, இங்கே வா ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணி டீட்டெயிலிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி ராக்கெட் பில்ட் பண்ணோம், இவங்கெல்லாம் சொல்கிற விலையோட நான் 10 மடங்கு கம்மியாக ஒரு ராக்கெட்டை பில்ட் பண்ண போகிறேன், அதை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே இறங்கிட்டார் களத்தில். ஓகேங்களா, ஸ்பேஸ் எக்ஸ் ஃபுல் ஸ்டார்ட் அப் மோடில் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாம் அது ஸ்டார்ட் பண்ணுற டைமில் தான் அவரோட ஃபர்ஸ்ட் சன் பிறந்தோடனே அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறக்குற மாதிரி ஆகிடுத்து. ஒரு இன்ஃபேன்ட் டெத் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இறந்துட்டார். ஸோ அது ஒரு செட்பேக்காக இருந்தாலும் அவர் ஓகே, நான் ஆரம்பித்தது ஸ்பேஸ் எக்ஸுக்கு நல்ல ஒரு பெரிய நேமாக க்ரியேட் பண்ணிட்டு, ஸோ நம்ம ஒரு ரெப்புடேஷனை க்ரியேட் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் ஒரு லீடராக இருந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். என்ன சொல்லியிருக்காங்க ஸ்பேஸ் எக்ஸோட எம்ப்ளாயீஸ்னால், இலான் மஸ்க் சந்தோஷமாக இல்லைன்னா அவரை பார்த்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவர் சந்தோஷமாக இல்லைன்னா கண்டபடி ஆகிடும் எல்லா பிரச்சனைகளும். ஏன்னா அவர் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு எம்ப்ளாயுமே ஸ்பேஸ் எக்ஸில் அவராக பர்சனலாக இன்டர்வியூ பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருமே கேட்பார். அவருக்கு முக்கியமாக என்னது விஷயம் என்ன அப்படின்னா, நான் கேட்குற விதத்தில் நம்ம சாதிக்க முடியுமா அப்படின்றது தான் எல்லாரையும் பார்ப்பார். ஸோ ஒவ்வொருத்தருமே உங்களுடைய ஃபைனல் பார்ட் வரைக்கும் புஷ் பண்ணுவார். யூ கேன் மேக் இட், யூ கேன் டூ இட்ன்ற ஒரு புஷ் இருக்கும் அவர்கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஒரு ஏரோஸ்பேஸ் கம்பெனி இன்ஜினியர் ஸ்டீவ் டேவிஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை அவர் இது பண்ணியிருக்காரு, டாஸ்க்கு அசைன் பண்ணியிருக்காரு. அசைன் பண்ணிவிட்டு அந்த அசைன்மெண்ட்டில் கேட்டிருக்காரு, இது ஒரு ஏரோஸ்பேஸ் கம்பெனியில் நம்ம இது மாதிரி க்ரியேட் பண்ணணும், இதுக்கு எவ்வளோ ஆகும், ஒரு பார்ட் பர்டிகுலராக ஒரு பார்ட்டை காமிச்சு இந்த பார்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு $120,000 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் உடனே சொல்லிட்டார், நோ, $120,000 பண்ண முடியாது, $5,000 பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாம் தலையை சொரிய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இது பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் $120,000 ஆகும், இவருன்னா $5,000 பண்ணி முடியுன்ற எப்படி முடியும்? அதெல்லாம் தெரியாது, கட்டாயம் முடியும், கிவ் அ ட்ரை, யூ கைஸ் ஷுட் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவங்களும் போட்டு ராத்திரி பகல்னு பார்க்காம வேலை செஞ்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டே கிட்டத்தட்ட 9 மாதம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருங்க. அவர் சொன்ன அதே பார்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு 9 மாதம் ஸ்பெண்ட் பண்ணி அவருடைய மூளையை கொடைஞ்சி பெசிஞ்சு ஃபைனலாக அதில் அவர் சொன்ன அதே பார்ட்டை உருவாக்கியிருக்கார். ஓகேவா, இந்த உருவாக்கின அந்த பார்ட்டுக்கு டேவ் ஸ்பெண்ட் பண்ண டோட்டல் காஸ்ட் எவ்வளோ தெரியுமா? $3,900. அதாவது முதல்ல கொடுத்த கோட்டு $120,000, அதாவது $1,20,000 பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு, கிடையாது $5,000 பண்ணலான்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. டேவை புழிய வச்சு அவர் மூளையை யோசிக்க வச்சு கடைசியாக 9 மாதம் கழிச்சு அந்த டேவ் க்ரியேட் பண்ண பார்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணது $3,900 மட்டுமே. அதாவது $3,900 தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்பேஸ் எக்ஸில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இலான் நோஸ் வெரி கிளியர்லி எதை எப்படி பண்ண முடியும் அப்படின்றது ஒரு தன்னம்பிக்கை இருக்கும்.
கிளாரிட்டி இருக்கும் அவரோட தாட்டில். இது பண்ண முடியுமா முடியாதா, இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி பல கிளாரிட்டி இருக்கக்கூடிய எலான் மஸ்க் வந்துட்டு இன்னுமே வந்து இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் ஷிப், அதாவது மார்ஸுக்கு போகிறத வந்து ரொம்ப சிம்பிளாகணும்ப்பா. என்னுடைய ட்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸை வந்து நம்ம மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடமா மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பித்து முதல்ல அந்த $100 million போட்டு இது நம்ம எப்படினாலும் வெற்றி பெறணும், நம்ம வந்து முதல் 3 முயற்சியில் நான் வந்து எப்படினாலும் இதை ட்ரை பண்ணி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னமோ தெரியல, அவர் ஆரம்பித்த ஏற்பாடு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 2 yearsல வந்துட்டு அவங்க அனுப்பிச்ச அந்த ஃபால்கான் வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு போயிட்டு திருப்பி கீழே விழுந்துடும். அந்த மாதிரி வந்து முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிட்டே இருந்த போதும் அவர் வந்து மனம் தரல. ஓகே, 4வது முறையாக 2008 அவங்க ஸ்பேஸ் அனுப்பும் போது அது வந்து பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகிடுச்சு. நாட் ஓன்லி தட், இவங்க ஸ்பேஸ் எக்ஸ் க்ரியேட் பண்ணும்போதே நீங்கள் பண்ணக்கூடிய காஸ்ட்டில் 10 times லெஸ்ஸராக நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அது கட்டாயம் அவர் செஞ்சு காமிச்சார். அதே மாதிரி நம்ம அனுப்புகிற எல்லா ராக்கெட்டுமே வந்து ரீயூசபிளாக நம்ம எப்படி அனுப்புகிறோமோ அதே மாதிரி லேண்டிங்கை வந்து கரெக்டாக கொண்டு வந்து எய்தர் லேண்ட்லேயோ சீலையோ பர்ஃபெக்டாக ஒரு ட்ரோன் டைப் லேண்டிங்கில் நான் கொண்டு வந்து இறக்குவேன் அப்படின்னு நம்ம வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் அதை செஞ்சும் காமிச்சிட்டாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வியக்கக்கூட அளவில் வந்துட்டு போகிற ராக்கெட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டு வந்து லேண்ட் பண்ணிவிட்டு அதை ரீயூஸும் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கும் அவர் வந்து ரொம்ப பெருமையாக படக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். 3வது வந்து இதை பார்த்து நாசாவே வந்து வாவ், ஒரு தனியார் நிறுவனம், இவர் ஒரு தனி மனிதனாக இவரை பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு நாசா மேட் அ கான்ட்ராக்ட் டு டூ லாட் ஆஃப் ராக்கெட்ஸ் அலாங் வித் ஸ்பேஸ் எக்ஸ். ஸோ இதுதான் ஸ்பேஸ் எக்ஸ்க்கும் நாசாக்கும் இருக்க ஒரு கனெக்ஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாசாலேருந்து நிறைய ராக்கெட்ஸ் போகுது, அது எல்லாமே ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா தே ஆல்சோ ஃபவுண்ட், ஏன்பா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஒரு $100,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா $10,000 வந்து பண்ணக்கூடிய விஷயத்துக்கு நம்ம எதுக்கு அப்படி பண்ணணும், இவங்க ஈஸியாக க்ரியேட் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ். ஓகே, அப்படி பார்த்த நாசா இவங்களோட சேர்ந்து டைப் பண்ணி இன்றைக்கி எல்லா ராக்கெட்டுமே வந்து ஸ்பேஸ் எக்ஸ் மூலிமா போயிட்டுருக்கு. ஓகே, இவருடைய ட்ரீம் சொன்னேன் இல்லையா, அதாவது மார்ஸுக்கு போகணும் அப்படின்ட்டு. அவர் எப்படி ட்ரீம் பண்ணுறாருன்னா, ஸ்பேஸ் ஷிப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேசஞ்சரை, ஓகே, ஒரு ப்ரெஷரைஸ்டு கேபின், அதில் வந்து கார்கோ எடுத்துன்னு போங்க, லக்கேஜ் எடுத்துங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஃபவுண்ட்ரிஸு ஃபேக்ட்ரிஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறக்கூடிய மெட்டீரியல்ஸ் எடுத்துங்க, எல்லாமே எடுத்துன்னு போடக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை க்ரியேட் பண்ணுறோம். அதில் 100 பேர் போகலாங்க. அப்படி போகலாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 million பாப்புலேஷன், அதாவது ஒரு 10 லட்சம் பேரை மார்ஸில் அனுப்பிச்சு ஒரு மார்ஸ் காலனியை உருவாக்கிடலாம் அப்படின்றாரு. அதை வந்து ரொம்ப திட்டவட்டமாக சொல்கிறார், மார்ஸ் காலனியை உருவாக்கலான்ட்டு. அதாவது எப்படின்னா, ஒரு ட்ரிப்புக்கு 100 பேர் அனுப்பலாம், 10,000 ட்ரிப்பில் முடிச்சிடலாம். அதாவது 10 லட்சம் பேர் அனுப்பிச்சு முடிச்சிடலாம். அங்கே போயிட்டு ஒரு மார்ஸ் காலனியை ஆரம்பிச்சிடலான்னு சொல்கிறார். இதை க்ரியேட் பண்ணி முடிக்கிறதுக்கு அவர் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 to 100 வரைக்கும், ஓகே, 40 to 100 years ஆகும் அப்படின்றாரு. ஆனால் கட்டாயம் இது நடக்கும்ன்றாரு. இனிஷியல் ட்ரிப் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, ஏர்த்லேருந்து மார்ஸ் போகிறதுக்கு இனிஷியல் ட்ரிப் ஒரு 80 நாள் நடக்கலாம் இப்படி பார்த்தோம்னா. ஆனால் இதையே வந்து நம்ம ஜேர்னி டைமை ரொம்ப கம்மி பண்ணி 30 நாளுக்குள்ளவும் இல்லை 15 நாளுக்குள்ளவும் மாற்ற முடியும். இந்த டிஸ்டன்ட் ஃப்யூச்சர் இப்போதுலேருந்து ஆரம்பித்தோம்னா இன்னொரு 5-10 வருஷத்தில் இதெல்லாம் வந்து அசால்ட்டுமா கிளம்பணுமா, ஒரு 10 days 15 daysலேயே அங்கே போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் ரெடி ஆகிட்டார். பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டில் நான் ஒரு ஆளாக போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து $200,000 செலவு பண்ணணும். அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் $100,000 கம்மி பண்ணலான்னு பார்க்கணும் இல்லையா. அதை இன்னும் நான் எப்படி கம்மி பண்ண முடியும், ஸோ தட் பீப்புள் கேன் ரியலி ட்ராவல் டு மார்ஸ் அப்படின்றது தான் அவர் இப்போ கரெக்டான ஃபோக்கஸில் இருக்கார். ஸோ இப்படி எந்நேரமும் வந்து ஏதாவது ஒன்று க்ரியேட்டிவாக பண்ணணும். இந்த ஹியூமனிட்டிக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு வந்து there is a life behind இது, இதுக்கும் மேலே இருக்குது, நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்நேரமும் யோசிச்சுட்டு இருக்க ஒரே காரணத்தினால்தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, எலான் மஸ்க் நம்ம எல்லாருமே நேம் சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், நியூராலிங்க். அதாவது நியூராலிங்க்ன்ற ஒரு கம்பெனியை பார்த்தீங்கன்னா ரிசர்ச் கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிவைஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த டிவைஸ் வந்துட்டு எப்படி அந்த டிவைஸை நம்மளோட ஹியூமன் பிரெயின்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ண முடியும்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு டிவைஸு. அப்புறம் ஓப்பன் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனியாகவும் பார்த்துட்ருக்காங்க. அதேமாதிரி போரிங் கம்பெனின்னு சொல்லிட்டு டனல் அதை வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாகவும் இந்த கம்பெனியை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளவும் வந்து ஒரு மனுஷன், ஓகே, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா 80 100 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எதுக்காக இப்படி தொடர்ந்து பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா,
ஐ ஹவ் டு டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. அதை வந்து வேறு விதமாக டெக்னாலஜிக்கலி நான் வந்து ஒரு லெவலுக்கு மேலே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு தான் இவர் பண்ணிகிட்ருக்காரு. இவருடைய ஃபேமஸ் கோட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, when something is important enough you do it even if the odds are not in your favor. உனக்கு முக்கியம்னு தோணுச்சுன்னா நீ அதை பண்ணுற. என்னதான் உனக்கு வந்து லக்கு உன் பக்கம் இல்லை நீ நினச்சாலும் நீ வந்து தொடர்ந்து அதை பண்ணணும் அப்படின்றது தான் அவரோட கணக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ரீசன் சொல்லியிருக்கார் இன்டர்வியூவில். அதாவது, நான் எதுக்காக 1995 வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் வந்து பல இடங்களில் இன்டர்நெட் கம்பெனிஸில் வேலை தேடி பார்த்தேன், யாரும் எனக்கு வேலை கொடுக்கல. சரி, நீங்களாம் வேலை கொடுக்கலன்னா நானே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருன்னு சொல்லி நான் கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்திருக்காரு தான் என்ன பண்ணணும் அப்படின்றது. ஓகே, அடுத்தது அவருடைய ஃபேமஸ் இன்ஸ்பிரேஷனல் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து ஒரு இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை பாசிபிள் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஓகேவா, இது முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கிறத விட அது முடியறதுக்கான முதல் படியை முதல்ல எடுத்து வச்சோம் அப்படின்னா மீதி எல்லாமே இம்பாசிபிள் எல்லாமே வந்து பாசிபிளாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம ஃபெயில் ஆகலைன்னா, ஏதாவது ட்ரை பண்ணுறோம், முயற்சி பண்ணுறோம், அந்த முயற்சி பண்ணும்போது ஃபெயில் ஆகலைன்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு அதில் இன்னோவேஷன் கொண்டு வரலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் வந்து அவருடைய இன்ஸ்பிரேஷன்ஸ்ன்னு பார்த்து அவருடைய இன்டர்வியூஸ் பார்த்தீங்கனாலே பல விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய இலான் மஸ்க் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் அவர் ட்விட்டர் வாங்க போகிறாராம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நியூஸ் வந்து அதை பேஸ் பண்ணி நிறைய மீம்ஸ் எல்லாமே வந்தது. நம்ம பார்க்கும்போது ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் ஏதோ வாங்குறாரு, கையில் காசு இருக்க வாங்குறாரு அப்படின்னு நினைக்கிற ஒரு காமன் பிஸ்னஸ் மேன் இல்லைங்க இவர். ஓகே, அதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும்போது நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லைஃப்பில் பல விஷயங்களை சாதிக்க முடியும்னு நம்ம நினச்சோம்னா நிச்சயமாக சாதிக்க முடியும். முயற்சி செய்தால் முடியாது எதுவுமே இல்லை. ஆனால் முயற்சி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாதாரண மனுஷனாக ஒரு 30 மணி நேரமோ 40 மணி நேரமோ செஞ்சுட்டு மீதி ரிலாக்ஸ் பண்ண முடியாது. உங்களுடைய கோல் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அந்த கோலை எட்டி அதில் வெற்றி பெற வரைக்கும் நீங்கள் தேவையான அளவு முயற்சி செஞ்சே ஆகணும் அப்படின்றது தான் இவருடைய கதையிலேருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு பாடம்னே சொல்லலாம். நம்மளுடைய எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் நார்மலாக உங்களுக்கு ஒரு டிப் சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற டிப் என்ன அப்படின்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே தினமும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது காலையில் எழுந்து அப்படி கண்டினியூஸாக வேலை செஞ்சுருக்கும்போது நம்மளோட ஃபோக்கஸ் அப்படி லைட்டாக அப்படி இப்படி டில்ட் ஆகுமா. ஸோ அந்த ஃபோக்கஸை வந்து டில்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா என்னடா இது அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாமல் போயிட்டு இருக்கும்போது அந்த ஃபோக்கஸ் திருப்பியும் ரைஸ் ஆகுது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மணி காலையில் 11 மணிக்குள்ளே ரைஸ் ஆகுமா. அந்த ரைஸ் ஆகிற அந்த ஃபோக்கஸ் வந்து பீக் டைம் ஆஃப் ஃபோக்கஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லும் போது நீங்கள் யோசிப்பீங்க இது கிடையாது அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் அதான் ஆக்சுவல் உண்மை. என்னென்னா, மத்தியானம் 2லேருந்து 3 மணி வரைக்கும் தான் நம்மளுடைய ஃபோக்கஸோட பீக் டைமாக. ஸோ என்ன சொல்கிறாங்க அந்த ரிசர்ச்சில் அப்படின்னா, உங்களுக்கு அட்டென்ஷன், ஓகே, உங்களுக்கு ரொம்ப அட்டென்ஷன் வேணும் அப்படின்னா முக்கியமான ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு விஷயத்தை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 11லேருந்து 3 PM வரைக்கும் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த 2 to 3 PM இஸ் த மோஸ்ட் கிரேட்டஸ்ட் டைம் டு டூ எனி திங் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபோக்கஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரிசர்ச்சில். ஸோ இனிமேட்டு நீங்கள் ஏதாவது சிறப்பாக செய்யணும் அப்படின்னா அந்த 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஒரு ஃபோக்கஸ் டைம் இருக்குது. நம்ம பிரெயின் ரொம்ப பீக்கில் இருக்குமா, அந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டைமில் போய் லஞ்சுக்கு போயிடாதீங்க. இப்போ அப்படியே போனாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. ஏன்னா அந்த 2 to 3 ரொம்ப முக்கியமான டைம்னு நான் சொல்லுங்க. கலிஃபோர்னியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிப்போட இப்போது நான் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.